ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டலில் நின்று கதறி கதறி அழுதுட்டுருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளுடைய ரேணுகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, இந்த ராஜேஸ்வரி தான். அவள் வந்துக்கிட்டு இப்போ நோட்டை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தா. அவர் நோட்டை விடுறதுக்கு தகுந்த மாதிரியே நேராக வந்து கார்லேயே மோதிடுறா இந்த ரேணுகா. வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம கிளம்பி மாரியானக்கிட்டே போயிடலாம். அங்கே தான் நமக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா அரட்டை அடிக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கிளம்பிடுறா. யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த மல்லியும் விஜயும் ரோடோட தேடின்னு திடுறாங்க. ஐயோ எங்கே பண்ணவளை தெரியலையே, அவர் சின்ன குழந்தையாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்களை தேடுறதே ஒரு வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து இந்த ரேணுகார் காரில் அடிபட்டதும் அவளை தூக்கிட்டு அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு குடு குடு ஓடி போகிறாங்க. ஏன்னா இப்போ அடிபட்டுருச்சு, அவளுக்கு என்ன ஆக போதும் ஏதோ போதும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஐசியூ வார்டோட அந்த டோர் பக்கத்துலேயே நின்றுட்டு கதறி கதறி அழுதுட்டுருக்காரு நம்ம விஜய். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் ரேணுகாவை காப்பாற்றணும்ல, அதுக்காக ரேணுகா வந்து உயிருக்கு போராடிட்டு வாயில் வகுத்துல அப்படியே ரத்தத்தை தள்ளினா அமைதியே உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு எந்த பக்கம் ரத்தம் வருதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு. தலையில் ஏற்கனவே அடிப்பட்டதுனால அவளுக்கு இந்த நிலைமை. இப்போ மறுபடியும் தலையிலே பெருசாக அடிபட்டுருக்கு. அதனால் சும்மா இருப்பாங்களா, இப்போ வந்து கதறி கதறி அழுதுனுக்காரு நம்ம விஜய். ஏன்னா அவள் செத்துட்டான்னு நினச்சப்போ கூட அவருக்கு அந்த அளவுக்கு சோகம் இல்லை. அவள் உயிரோடு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு நினச்சதும் நம்ம விஜயால் தாங்கிக்கவே முடியல. கதறி கதறி அழுதுட்டு அந்த டோர் பக்கத்துலேயே நின்றுக்காரு. நம்ம மல்லி எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாங்க, ஆனாலும் அதை கேட்குற மாதிரி இல்லை. இப்போ மல்லிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். என்னதான் இருந்தாலும் மல்லி மேலே பாசமாக இருக்காரு நம்ம விஜய். ஆனாலும் என்ன பண்ணுறது, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரேணுகாவையும் விட முடியல, மல்லியும் விட முடியல. அதனால தான் இப்போ ராஜேஸ்வரிக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அடாடே நல்ல சான்ஸ் கட்சிருக்கிறா சாமி, இப்படி ஒரு சான்ஸுக்காக தான் நான் இவ்வளோ நல்லா காத்திருந்தேன். இந்த விஜயை பழி வாங்கிறதுக்கு நம்மளுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கட்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த ரேணுகாவை தான். இந்த ரேணுகாவை நம்ம வந்து பகடக்காயை யூஸ் பண்ணிக்கின்னு அவன் மூலிமா அந்த மல்லியை விரட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த இவன் விஜய் வந்து கழுத்தை தலையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அவன் தலையை பிச்சுக்கிட்டு ரோடாக திரியணும். அதை பார்க்குறது தான் என்னுடைய வாழ்நாள் ஆசை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன். சொத்து சொகம் எல்லாம் இருந்தாலும் அது எதையும் அனுபவிக்க முடியாமல் எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கிறான்னு தெரிஞ்சும் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்கு காரணமான இந்த விஜய் சும்மா இல்லாமல் கண்டிப்பாக விடவே கூடாது. இவனை சும்மா விட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஊரு தெரியாமல் ஆக்கிடுவா. அதனால் இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் காத்துட்டுறப்ப எனக்கு அப்படியே அல்வா துண்டு கச்ச மாதிரி சரியான ஒரு மேட்டர் கச்சிருக்கு. இதை வச்சு இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளானை போட்டுருந்தோம். இந்த ராஜேஸ்வரி மேடம், நீங்கள் போடுற பிளான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லாமே நினச்ச மாதிரி எப்போவுமே நடக்க போகிறதில்ல. எப்போவுமே நடக்குது அப்படின்னா அது எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்காது. ஒரு நாள் நடக்கும், 3 நாள் நடக்காமல் போகும். அதனால் பேராசைப்படாதீங்க. இப்போ நடக்கிறது அப்புறம் நடக்காமல் கூட போகலாம். அதவே நினச்சிக்கிட்டு நான் தான் ராஜா, நான் தான் கிங்குன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டம்தான். வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம நினச்சது மட்டும் தான் நடக்கணுன்றது தயவு செஞ்சு கனவுல மட்டும் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு எல்லா நேரமும் அதே தான் நடக்கும் அப்படின்னு நடக்காதீங்க. இப்போ வந்து இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு ராஜேஸ்வரிக்கிட்ட நான் அத்தனை வாட்டி சொன்னேன், ரேணுகா அக்கா உயிரோட வந்துட்டாங்க, அவங்க உண்மையாகவே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை நம்பலை. ஆனால் இப்போ நம்புறீங்களா? அவங்கள அடித்து தூக்குனதுக்கப்புறம் அப்படி தான் நான் என்ன வேணுமுனுக்கே போய் அவளை அடித்து தூக்கினேன். அவள் ஏதோ நீ வந்து காரில் விழுந்துட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், நான் என்ன வேணும்னு போய் செஞ்சேன். நான் ஒரு பாட்டுக்கு வந்துருந்தேன், அவள் ஒரு பாட்டுக்கு வந்து உழுந்துட்டா, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து அவளை காப்பாற்றுறது வந்து நமக்கு பெருசு இல்லை, அவளை நம்ம பக்கம் எப்படி இழுக்கிறதுன்றதா பெருசு. அவளை கடத்தி கொண்டு போயோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம கிட்ட கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் இந்த விஜய் எப்படி பழிவாங்கலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு. இப்போ கூட விஜய் மாமாவை பழிவாங்கன்னு தான் நினைக்கிறீங்களா? அவர் பாட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிற விடுங்களேன் அப்படின்னா, என்ன ரஞ்சி நீயா பேசுகிற, விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும், விஜயை கல்யாணம் பண்ணணும் இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு. அது அந்த ரேணுகா இடத்துல வந்து வேற யாரும் வச்சு என்னால் பார்க்க முடியல தவிர அதுக்காக அந்த மல்லியனை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. இப்போ தான் ரேணுகாக்கா வந்துட்டாங்கல்ல, அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க விடுங்களேன் அப்படின்னு சொன்னால் அப்படியெல்லாம் விட முடியாது ரஞ்சி, அப்படியெல்லாம் விடவே முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து அந்த விஜயை பழி வாங்கியே தீரணுன்ற கட்டாயத்தில் இருக்கேன். அவன் எத்தனை அடி அடித்தாலும் அவன் வந்து எழுந்து எழுந்து வந்துனேங்கிறான். அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அவனை எல்லாம் முடியாத அளவுக்கு அடிக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவாலாக விட்டுருங்க இந்த ராஜேஸ்வரியும். எண்ணி 30 நாளில் அவனை வரட்டி துரத்தி இந்த ஊரை விட்டே ஓட வைக்கல. அதுக்கப்புறம் என் பேர் ராஜேஸ்வரி இல்லை, இத்தனை நாளாக நான் சம்பாதிச்சது கட்டி காப்பாற்றின எல்லாத்தையும் வச்சு அவனை தெரிக்காமல் பார்க்க போகிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நான் பேசினாலும் இது நடக்க போகிறதில்ல.
நம்ம மல்லி அதை நடக்கும் விட போகிறதில்ல. சும்மா எதுக்காக பகல் கனவு காண்றீங்க ராஜேஸ்வரி, கொஞ்சமாச்சு அமைதியாக உட்காருங்க, வயசான காலத்தில் எதுக்கு கத்திங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.